ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அனீஸ்னா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் மாங்காயில் வச்சு சட்னி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இப்போ அந்த சட்னி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் சட்னிக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து மாங்காய் வந்து ஒரு சின்ன சைஸாக எடுத்திருக்கேன். இது கூட வந்து கொஞ்சமாக மல்லி இலை, புதினா, காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், இது கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை. இது கூட வந்து நம்ம மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா மாங்காய் சட்னி ரெடி ஆயிரும். இப்போ மாங்காய் சட்னி வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து மாங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் மாங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் மிக்சி பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி வந்து நைஸ் பேஸ்ட்டை வந்து அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் வந்து இதை தாளிச்சிக்கலாம் லைட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தாளித்து ஊற்றிட்டேன். சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருக்கேன். இந்த சட்னி வந்து நீங்கள் இட்லி, தோசைக்கு அப்படி இல்லாட்டி சுடு சாதத்தில் கூட பிரட்டி சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.